வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரைஸ் பீர்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது அரிசியும் பாலும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நிறைய கல்யாண வீடுகளில் இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பீர்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி அரிசி 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அப்போ தான் நமக்கு அரிசி சீக்கிரம் வேகும். 30 நிமிஷம் ஆகிருச்சு. தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கையில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி விட்டு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் அதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்றேன். அரிசியை நெய்யிலேயே 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி அரிசியை நெய்யில் வறுத்து பண்ணும்போது பீர்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து இதில் ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் சேர்த்துக்கிறேன். பீர்னி பண்ணுறதுக்கு நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு க்ரீமியான டெக்ஸ்சரும் கிடைக்கும். அரிசி பால்லையே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். குறைவான தீயில் வச்சு தான் அரிசியை வேக வைக்கணும். இதை கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அரிசி வேக வேக நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அரிசி வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டிங்கன்னா பால் சுண்டிடும், அரிசி வேகாமல் போயிடும். 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகும் நமக்கு அரிசி வேகிறதுக்கு. அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆகிருச்சு. பாலும் கொஞ்சம் வத்திருச்சு பாருங்கள். அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். அரிசி வெந்துருச்சு. அடுத்து இது கூட பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கோங்க. அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணுங்க. இப்போ இதை மறுபடியும் நம்ம குறைவான தீயில் தான் வச்சு குக் பண்ணணும். நல்லா திக்காக க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பால் இன்னுமே நல்லா திக்காக வரணுங்க. அது வரைக்கும் குக் பண்ணணும். கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ அடுத்து இது கூட குங்குமப்பூ கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்து இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். பீர்னி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காகி க்ரீமியான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மேலே நட்ஸும் குங்குமப்பூவும் கார்னிஷிங்காக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரைஸ் பீர்னி ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.